வணக்கம், இது உங்கள் சிவி சோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரோமோ 3 வந்திருக்கு. இந்த ப்ரோமோ 3ல் பார்த்தீங்கன்னா 2 இணை பிரியாத தோழிகள் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க, கதறி அழுகுறாங்க. இதில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது ஜாக்லின். ஜாக்லின் கொஞ்சம் எமோஷனல் டைப், உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் கோவா கேங்கை கட்டி அணைச்சி அதை இறுக பிடித்து அதை ஒரு வெற்றி பாதை கொண்டு போவாங்க. பார்த்தா அதுக்கு வந்துட்டு தொற்றுப்பாதை ஒரு நோய் மாதிரி வந்து கடைசியில் அப்படியே ஒருத்தராக பிரிஞ்சு போய் கடைசியில் இப்போ வந்துட்டு அந்த கேங்கில் இருக்கிற அந்த கேங் லீடராக இருக்கிற ஜாக்லின் மேலேயே ஒரு பெரிய ஒரு வன்மத்தை வச்சுட்டாங்க நம்மளுடைய சௌந்தர்யா. நேற்று நைட்டே வந்து ஜாக்லின் பற்றி பேசும்போது நிறைய பேர் கோவம் வந்துச்சு. குறிப்பாக ஜாக்லினோட ரசிகர்கள் செம்ம டென்ஷன் ஆனாங்க. இன்றைக்கி அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி நாமினேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வச்சிட்டாங்க. இவங்கள வந்துட்டு இவங்க கூட பழகிட்டா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா இவங்க கோச்சிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால் இவங்களை நாமினேட் பண்ணுற அப்படி சொன்னது வந்துட்டு நிறையா ஹார்ட்டை கொடுத்துச்சு. அதை வந்து ஜாக்லினுக்கு ஹார்ட்டை கொடுத்துருக்கும் போல இருக்குது. இங்கே வந்து மஞ்சள்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. என்ன சொல்கிறாங்க ஜாக்லினா, நான் யாரையும் எதுக்காக எனக்காக எப்போவுமே நில்லுங்கன்னு சொன்னதே கிடையாது மச்சி அப்படின்றாங்க. அந்த பக்கம் சவுண்ட் வந்து விஷால் கிட்ட பேசுகிற விஷயங்கள் வருது. நானும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறது தான், எனக்கும் எமோஷன்ஸ் இருக்குது தான். உன்னோட எமோஷன்ஸ் வந்துட்டு டாமினேட்டாக ஒரு சில இடங்களில் இருக்குதுன்னு சொன்னால் நீ ஏன் கேட்க மாட்டேன்றாங்க. இன்னொரு பக்கம் திரும்ப ஜாக்லினை காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நீ என்கிட்ட வந்து சொல்லு, உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னா நீ என்கிட்ட வந்து சொல்லு, நான் தூரமாக நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் சௌந்தர்யா பேசுறது என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னையவே அறியாமல் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் மற்றவங்க கேமை அஃபெக்ட் ஆகுதுன்னு தானே நான் சொல்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்குன்றாங்க. இப்போ ஜாக்லின் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, மஞ்சள்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்துட்டு பக்கத்துலேயே இருந்துட்டு என் முதுகில் குத்துனா என்னால் ஏற்றுக்க முடியுமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. அப்போ சவுண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு விஜய் விஷால்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு புரியல மச்சி, அப்போது ஃப்ரெண்டாக இருந்தால் எதையுமே சொல்லக்கூடாதா, நாமினேட் பண்ணக்கூடாதா, என்னையா நடக்குது, இல்லை என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. இந்த ப்ரோமோ முடியுது. ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம எல்லாம் நினச்ச மாதிரி இந்த கோவா கேங் நாசமாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் கோவா கேங்கால் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒருத்தரோட கேம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக டிக்ரிமெண்ட் தான், அதாவது ரொம்ப அதெல்லாம் பாதாளத்துக்கு போச்சு. எப்போ வந்துட்டு இவங்க கேங்கு உடஞ்சி தனித்தனியாக போக ஆரம்பித்தாங்க, அவங்களோட கேம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் அந்த மாதிரி வெளிப்படையாக வந்து சௌந்தர்யா சொல்லியிருக்க வேண்டாம்ன்றது என்னோட கருத்து. அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சண்டை வரும்னு எனக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா இந்த வந்துட்டு நல்லா இருந்த கேங்கை உடஞ்சி எங்கே இருக்குன்னு தெரில. இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத உருப்படாத கேங்கு, இதெல்லாம் வந்து எப்படி ஒன்றா இருக்க போகுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா அதில் உங்களுக்கு யார் மீது தப்புன்னு தெரியுது? நீங்கள் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.